வணக்கம். இன்னைக்கு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் 2ல டெத் ஆஃப் எ பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல டெத் ஆஃப் எ பார்ட்னர்ல ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்லேருந்து சம் நம்பர் 38 பார்க்கலாம். இதில் XYZ 3 பார்ட்னர் இருக்காங்க. Z died on 2008 April 1st அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்க்கும்போது குட்வில் வந்து 2.5 இயர் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ரீவேல்யூவேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு 4 வருஷம் ப்ராஃபிட்டை எழுதிட்டு டிவைடட் பை 4 பண்ணோன்னா 36,000 ருபீஸ். அண்ட் தென் குட்வில் பார்த்தீங்கன்னாக்கா 36,000 இன்ட்டு 2.5 இயர் ஆஃப் பர்ச்சேஸ் 90,000 காமிக்குது. அடுத்து இசட் ஷேர் ஆஃப் குட்வில் பார்க்கும்போது அவரோட ஷேர் மட்டும் பார்க்கும்போது 90,000 இன்ட்டு 2/10 18,000 ருபீஸ். இவரோட ஷேர் ஆஃப் குட்வில 2 பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதாவது எக்ஸுக்கு வந்து 11,250, ஒய்க்கு வந்து 6,750. அடுத்து அவர் இசட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுவுமே ஆவரேஜ் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணின்னு சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் 36,000. அந்த 3/12 ஏன் போடுறோம்னாக்கா பேலன்ஸ் ஷீட் டேட்லேருந்து அவர் இறந்து போகிற டேட்டு ரெண்டுத்துக்கும் உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் மந்த்ஸு தான் இதில் 3/12 அப்படின்னு கொண்டு வரும். இன்ட்டு 2/10 பார்த்தீங்கன்னா 1,800. அடுத்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அதில் டெபிட் சைடில் மிஷினரி வந்து குறைஞ்சிருக்கு 5,000, அதனால் அதை காமிச்சிடுறோம். கிரெடிட் சைடில் பேட்டர்ன்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த அமௌண்ட்டை இங்கே காமிச்சிடுறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் வருது இந்த சம்மில். அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 12,500. அதை எக்ஸுக்கு அவங்களோட ரேஷியோவில் 6,250, ஒய்க்கு 3,750, இசட்க்கு 2,500 பிரிச்சிடும். அடுத்தது செட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அவரோட கேபிட்டலில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 37,500 எடுத்துகிட்டு வரோம். பை ஜென்ரல் ரிசர்வ் 3,000. அதாவது ஜென்ரல் ரிசர்வ் வந்து 15,000 இருக்குது. இவரோட ஷேர் மட்டும் 3,000 எடுத்துகிட்டு வந்துடுறோம். அடுத்து ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் இருக்குது இல்லையா, இவரோட ஷேர் அதை மட்டும் இதில் கொண்டு வரோம். அடுத்து P&L சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இவரோட அமௌண்ட் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது 1,800. அண்ட் தென் இவர் வந்து குட்வில் கோசரம் எக்ஸுக்கும் ஒய்க்கும் எவ்வளோ கொடுக்குறாரு 11,250, 6,750. அடுத்தது இவருக்கு வந்து குட்வில்ல எவ்வளோ ஷேர் வருது அப்படின்னு சொன்னால் 2,400 வருது. ஓகேவா? இதை வந்து இந்த பேலன்ஸை வந்து இசட்டோட எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா செட்டோட எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட். ஓகேவா? எதுக்கோசரம் இதை செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணுறோன்னா ஃபைனலாக அவருக்கு அமௌண்ட் எவ்வளோ செட்டில் ஆயிருக்கு எவ்வளோ ஆகணும் அப்படின்றத இதில் காமிக்கிறதுக்கு தான். ஸோ செட்ஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1/1/18 தட் மீன்ஸ் டேட் வந்து பழைய புக்குக்கும் புது புக்குக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 8/18 போட்டு வச்சுருக்கேன். ஸோ பை செட் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக அவருக்கு அதாவது 16,000 கேஷ் கொடுத்துட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால டு பேங்க் அக்கௌண்ட் 16,000 போட்டுறாங்க. அதில் அவருக்கு கொடுக்க வேண்டியது மொத்தமாக 60,400. அதில் என்ன ஆகுது இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட்டில் 16,000 பே பண்ணிடுறாங்க. ரிமைனிங் அமௌண்ட் வந்து எவ்வளோ காமிக்குதுனாக்கா நம்மளுக்கு 44,400 காட்டுது. அந்த 44,400க்கு 12% இன்ட்ரெஸ்ட் போட்டு 9 மந்த்ஸ்க்கு பார்க்கும்போது எவ்வளோ கிடைக்குது 3,996. ஸோ அந்த அமௌண்ட்டையுமே அவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த இடத்துல சேர்த்து எவ்வளோ தரணும் அப்படின்னு சொன்னால் 48,396 வந்து அவங்க தர வேண்டியிருக்கு. ஸோ அதை அந்த இயர் எண்டில் காமிச்சிடுறோம். அடுத்த செகண்ட் இயரில் அது போகும்போது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு அந்த 48,396 எடுத்துகிட்டு போயிடுறோம். அந்த இயர் எண்டில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 44,400க்கு 9 மந்த்ஸுக்கு தானே இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு போட்டுட்டு அண்ட் தென் மிச்சம் அதாவது இந்த 44,400 2 ஆனுவல் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் பிரிக்கிறாங்க. அதாவது மொத்தமாக 60,400 அவங்களோட போய் சேர வேண்டியது. அதில் 16,000 போச்சுன்னா எவ்வளோ வருது அந்த இடத்துல 44,400 வருது. அந்த 44,400 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பார்க்கும்போது 22,200. ஸோ அந்த 22,200க்கு இந்த செகண்ட் இயரில் 12% இன்ட்ரெஸ்ட்டும் 9/12 மந்த்ஸ்க்கும் பார்க்கும்போது 1,998. இப்போ செகண்ட் இயர் எண்டில் எவ்வளோ பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொன்னால் 24,198. ஸோ தேர்ட் இயரில் 1/1/20ல் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 24,198 எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன வருஷத்தில் 9 மந்த்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா, இப்போது 3 மந்த்ஸ்க்கு அந்த 22,200க்கு பார்க்கும்போது 666 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்த ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 22,200ம் சேர்த்து ஒரு 1,998 மொத்தமாக சேர்த்து 24,864 பே பண்ணி இசட் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் அப்படின்றவங்க இறந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்
இந்த எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கு. ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு சில இம்பார்ட்டன்ட் சம்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.